நமக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுதுன்னா நமக்கு யாராவது உதவ மாட்டாங்களா, இந்த சூழ்நிலை ஏதாவது வெளியில மாறாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருப்போம். ஆனா உண்மை என்னன்னா, நம்மளை காப்பாற்றுறதுக்கு வெளியில இருக்கிற சூழ்நிலையோ அல்லது வெளியில இருந்து யாரோ வரமாட்டாங்க, அது நமக்குள்ளதான் இருக்கு. அதை நிரூபிக்கிற ஒரு சம்பவம் தான் இந்த கதை. கடைசி வரைக்கும் பாருங்க, நீங்க எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் இதுல இருக்குது. ஒரு பிசினஸ் மேன் தன்னுடைய தொழில ஏற்பட்ட நஷ்டத்தினால மனமுடைஞ்சு இரவு முழுக்க தூங்காம ரொம்ப அதீத சிந்தனையில தன்னுடைய கார்லயே குழம்பி போய் கிடந்தாரு. அவரோட பிசினஸ்ல என்ன பண்றதுன்னே தெரியல. அவருக்கு ஒரு 100 கோடிக்கு மேல கடன் ஆயிடுது. அடுத்த மாசம் அவரோட ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு யாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியாத சூழ்நிலை. என்ன பண்றதுன்னே தெரியாம விடியற வரைக்கும் அப்படியே பக்கத்துல இருக்கிற பார்க்ல வந்து உட்காந்து ரொம்ப சிந்தனையில குழம்பி போய் என்ன பண்றதுன்னு தெரியாம டென்ஷன் ஆகி அவருக்கு ஒரு யோசனையும் கிடைக்காம அவஸ்தைப்பட்டு இருந்தாரு. அப்ப அருகில் இருந்த ஒரு வயது முதியவர் கொஞ்சம் அவரை பார்த்து, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இவ்வளவு கவலையா இருக்க அப்படின்னு கேட்கறாரு. அவர் டென்ஷன்ல ஏன் எப்பல போனாலும் அவர் திரும்ப வந்து உட்காந்து, கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் உனக்கு உதவுறேன் அப்படின்னு கேட்டாரு. அப்போ அவருடைய பிரச்சனை எல்லாம் சொன்னாரு. எனக்கு ஒரு 200 கோடி ரூபாய் பணம் இருந்தா போதும், என் பிரச்சனையை தீர்த்துருன்னு சொன்ன உடனே 200 கோடி ரூபாய் செக் எழுதி கொடுத்துட்டாரு. அதை பார்த்த உடனே அவன் என்ன பண்றதுன்னே புரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனா இந்த 200 கோடி இருந்தா அவரோட மொத்த பிரச்சனையும் சால்வ் ஆயிடும், அது மட்டும் அவருக்கு நல்லா தெரியும். அதனால அதை எடுத்துக்கிட்டு நேரம் ஆபீஸ் போகணும்னு முடிவெடுத்து, கடவுளே நேர்ல வந்த மாதிரி அந்த உதவியை நான் மறக்க மாட்டேன், நன்றி உணர்வோட அவரு ஆபீஸ்ல போகணும்னு கார்ல உட்காந்துக்கிட்டு அதை நினைச்சு ஆச்சரியப்பட்டு போறது. எப்படி நடந்தது, இது எப்படி சாத்தியம், இதனால நம்பவே முடியல, இவ்வளவு பெரிய அமௌண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு, இதை வச்சு நான் என்னோட தோல்வியை நான் மீட்டு எடுத்துருவேன், என்னோட முழு திறமையை உபயோகப்படுத்தி என்னோட பிரச்சனையில இருந்து முதல்ல வெளியே வர பார்க்கணும், அது வரைக்கும் இந்த செக்கை தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்கை பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு பீரோல வச்சு பூட்டிட்டு ஆபீஸ்ல எல்லாரையும் கூட்டி வச்சோம். மீட்டிங் போடுறாரு, அவர்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இனிமேலுக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பணம் தேவையான அளவுக்கு அதிகமாவே இருக்கு, நீங்க இனிமேல் உற்சாகமா வேலை செய்யணும், நீங்க உங்களோட மனசு சந்தோஷத்துக்கு பிடிச்ச மாதிரி வேலை செய்யுங்க, இனிமேல் எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீஸ் சூழலையே ஒரு உற்சாகமா ஒரு உத்வேகத்தோட மாத்தி காமிக்கிறாரு. அதன்படியே அந்த பணியாளர்களும் அவங்க எந்த ஒரு தயக்கமும் இல்லாம சந்தோஷமா வேலை செய்யறாங்க. ஒரு 6 மாசத்திலேயே அவரோட 200 கோடி ரூபாய் கடனையும் அடைச்சிட்டு அதுக்கு அடுத்தபடியா உங்களுக்கு வர லாபத்துல பங்கு கொடுக்குறேன், நீங்க இன்னும் உற்சாகமா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்கரேஜ் பண்றாரு. என்கரேஜ் பண்ண வேகமா வளருது அந்த கம்பெனி. அவர் நினைச்ச மாதிரியே அவரோட இலக்கான ஒரு 320 கோடி அடைஞ்சிட்டாரு. அன்னைக்கு அவரு ரொம்ப சந்தோஷமா ஒரே வருஷத்துல இந்த இலக்கை நம்ம அடைஞ்சிருக்கோன்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த பார்க்ல பெரியவர் கொடுத்த செக்கை எடுத்துக்கிட்டு அவரை நம்ம போய் பார்த்து நன்றி கடன் செலுத்தணும், அந்த செக்கை நான் உபயோகமே படுத்தல அப்படின்றத அவருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்கையும் எடுத்துக்கிட்டு அந்த பார்க்ல பெரியவரை பார்க்க 1 வருடம் கழிச்சு போறாரு. போகும்போது அந்த பார்க்ல வேற யாருக்கிட்டயோ ஒருத்தர்கிட்ட செக் எழுதி கொடுத்துட்டு இருக்காரு. அவரு அதை கவனிச்ச இவரு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்கும்போது அப்ப சொல்றாங்க, அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர், அவர் அப்பப்ப செக்கை எடுத்துக்கிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம டிஃப்ரெண்ட் கெட்டப்ல அவர் போயிட்டு அவர் ஒரு அதிகாரி மாதிரி மத்தவங்களுக்கு உதவுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பாரு, இது ஒரு அவருடைய பழக்கம் இது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டோடனே அவருக்கு ஷாக் ஆயிடுது. சும்மா கொடுத்த செக்கையா நம்ம நம்பி இவ்வளவு பெரிய அளவுல வளர்ந்தோம், மனதோட ஆச்சரியம் இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.